நிறைய எக்ஸசைஸ், சைக்கிளிங், மவுண்டனியரிங், ஹைக்கிங், ஸ்விம்மிங், இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணால் கூட 120 சூரிய நமஸ்காரம். இது ஃபாஸ்டிங் அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஃபாஸ்டிங்கிறது நல்லதா இல்லை நல்லது இல்லையா? ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு வேளை தான் சாப்பிட்றது இல்லை. காலை உணவு மதிய உணவு சாப்பிடுவாங்க, நைட் சாப்பிட்றது இல்லை. இல்லை நைட் மாத்திரம் சாப்பிடுவாங்க, காலை மதிய உணவு சாப்பிட மாட்டாங்க. இப்போ அது ஏகாதசியாக இருக்கலாம், சஷ்டியாக இருக்கலாம், இல்லை லென்ட்டு, ரம்ஜான், எப்படி வேணால் இருக்கலாம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன். அது ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கிறதுனால நல்ல மென்டல் கிரிட் இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒன்லி ஃப்ரூட் ஃபாஸ்டிங். ஃப்ரூட்ஸ் மாத்திரமே சாப்பிடுவாங்க, 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே அதில் சுகர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்லி ஃப்ரூட் ஃபாஸ்டிங். இது ஒன்ஸ் அ வீக் ஆர் ஒன்ஸ் அ மந்த் பண்ணலாம். இது ஒரு விதத்துக்கு நல்லது தான், பட் நார்மல் அடல்ட்ஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங். கார்த்தால ஒரு கலர் ஜூஸ், மதியம் ஒரு கலர் ஜூஸ், ராத்திரி ஒரு கலர் ஜூஸ். அந்த ஜூஸ்லேயே வெஜிடபிள், ஃப்ரூட் எல்லாம் இருக்கும். அதை அரைச்சிட்டு அந்த எல்லா சக்கையும் எடுத்துட்டு வெறும் ஜூஸாக உப்பு போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஹாட்டாக இருக்கிற டைம், அந்த டைமில் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன் இல்லைன்னா கிராம்ஸ் வரும், ஃபெயிண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால அதையும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இதை நம்ம கடைப்பிடிக்கணும். ஸோ ஃபாஸ்டிங் என்ன டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ண போகிறீங்க, யார் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டால் கட்டாயம் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஃபாஸ்டிங்கை பற்றி பேச போகிறோம். ஃபாஸ்டிங்கிறது நல்லதா இல்லை நல்லது இல்லையா, இதை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் பல விதம் இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கரெக்ட் வே அப்படின்னா 16 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, 8 மணி நேரம் தான் சாப்பிடணும். அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு வேளை தான் சாப்பிட்றது இல்லை. காலை உணவு மதிய உணவு சாப்பிடுவாங்க, நைட் சாப்பிட்றது இல்லை. இல்லை நைட் மாத்திரம் சாப்பிடுவாங்க, காலை மதிய உணவு சாப்பிட மாட்டாங்க. ஒரு பொழுதுங்கிறது நைட் மாத்திரம் சாப்பிடுறது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் டைமில் என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, இது எல்லாமே முக்கியம். இப்போ நவராத்திரி போது 9 நாள் ஃபாஸ்டிங், லென்ட் போது ஃபாஸ்டிங், ரம்ஜான் போது 40 days ஃபாஸ்டிங். இந்த மாதிரி ஒரு ரிலிஜன்லையும் ஃபாஸ்டிங் இருக்கு. பட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் வேற, அண்ட் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் முடிஞ்சு என்ன உணவு எடுக்கிறோம் அதுவும் வேற. இப்போ ஒரு ஃபாஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது ஃபீஸ்ட் பண்ண போறோம்னா அந்த ஃபாஸ்டிங்க்கு பிரயோஜனமே கிடையாது. மெயினாக இந்த காலத்தில் ஃபாஸ்டிங் ரிலிஜியஸ் ரீசன்ஸ்க்கு தான் பண்ணுவாங்க. இப்போ அது ஏகாதசியாக இருக்கலாம், சஷ்டியாக இருக்கலாம், இல்லை லென்ட்டு, ரம்ஜான், எப்படி வேணால் இருக்கலாம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன். அது ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கிறதுனால நல்ல மென்டல் கிரிட் இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த காலத்தில் எல்லாருமே ஃபாஸ்டிங் வெயிட் லாஸ்ட்டுக்கு பண்ணணும்னு விரும்பப்படுறாங்க. ஃபாஸ்டிங்கை சரியாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்போ மண்டே ஃபுல் டே ஃபாஸ்ட் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் ஃபாஸ்டிங் அந்த அளவு நல்லதில்லை. நீங்கள் மெடிசன்ஸை குறைக்கணும், இல்லை டாக்டரோட ஹெல்ப்போடு தான் பண்ணணும், டயட்டிஷியன் ஹெல்ப்போடு பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டில் எடுத்தீங்கன்னா ஒன்லி வாட்டர் ஃபாஸ்ட், இது நாட் அட்வைசபிள் ஃபார் டயபெட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லிக்விட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் இல்லை ஜூஸு இல்லை அந்த மாதிரி ஓன்லி லிக்விட் ஃபாஸ்ட், டீ, காஃபி, பால், அந்த மாதிரி. அது டயபெட்டிஸ் பண்ணலாம், பட் அகெயின் மெடிக்கல் அண்ட் டயட்டிஷியன் ஹெல்ப். நார்மல் பீப்புளுக்கு இது ஹெல்ப் ஆகும், பட் சர்க்கரை போடுற குவான்டிட்டி கூட கம்மி பண்ணணும் டீ காஃபியில். அண்ட் 3 டீ காஃபி மேலே எடுக்கக்கூடாது. மற்ற டைமில் மோர் குடிக்கலாம், இல்லை ஜூஸ் குடிக்கலாம், அந்த மாதிரி கூட ஃபாஸ்ட் பண்ணலாம். பட் இவங்களுக்கு மற்ற மெடிசன்லாம் இருந்தால்
இப்போ பிபி மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும். இவங்க சாப்பிடவே இல்லைன்னா இது மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து தான் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரூட் ஃபாஸ்டிங். ஃப்ரூட்ஸ் மாத்திரமே சாப்பிடுவாங்க, 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிடுவாங்க. வேற எதுவுமே அதில் சுகர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்லி ஃப்ரூட் ஃபாஸ்டிங். இது ஒன்ஸ் அ வீக் ஆர் ஒன்ஸ் அ மந்த் பண்ணலாம். இது ஒரு விதத்துக்கு நல்லது தான், பட் நார்மல் அடல்ட்ஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங். கார்த்தால ஒரு கலர் ஜூஸ், மதியம் ஒரு கலர் ஜூஸ், ராத்திரி ஒரு கலர் ஜூஸ். அந்த ஜூஸ்லயே வெஜிடபிள் ஃப்ரூட் எல்லாம் இருக்கும். அதை அரைச்சிட்டு அந்த எல்லா சக்கையும் எடுத்துட்டு வெறும் ஜூஸா உப்பு போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம். இந்த மாதிரி பண்றாங்க. இதுல அட்லீஸ்ட் விட்டமின் மினரல்ஸ் வருது, கொஞ்சம் கேலரி வருது. இது கூட நல்லதுதான். மாசத்துல ஒரு தடவை பண்ணலாம். பட் இந்த ஒரு பொழுது இல்ல லாங் ஃபாஸ்டிங் 9 days 40 days அந்த மாதிரி பண்றவங்க, இவங்க பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, காலை மத்தியானம் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, நைட்டு சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. இது தப்பான கருத்து. ஃபாஸ்டிங் போது பாடி நம்ம ஒன்றும் சாப்பிடாதனால ஸ்டமக் எம்டியா இருக்கு, நிறைய அசிடிட்டி இருக்கும். அண்ட் இந்த டைம்ல நம்ம ஹெவி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ், இல்லை நிறைய இந்த மாதிரி சக்கரை பொங்கல், இல்லை மைசூர் பாக், இந்த மாதிரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுறதே ஃபாஸ்ட்டை முதல்ல வார்ம் வாட்டர் கொஞ்சம் குடிக்கணும், அதுக்கப்புறம் சூப் மாதிரி குடிக்கணும், அதுக்கப்புறம் தான் செமி சாலிட், அப்புறம் சாலிட் ஃபுட்டுக்கு வரணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே ஃபாஸ்டிங் பண்ணிட்டு எடுத்த உடனே அடுத்த விஷயம் எடுத்து பூரி சாப்பிடக்கூடாது. கிச்சடி சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம். இதெல்லாம் வாட்டரியா சாப்பிட்டா இன்னும் பெட்டர். அதோட சூப் சாப்பிடலாம், அதோட இந்த மாதிரி ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கலாம். ஸோ ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் எப்படி ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ண போறீங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. பட் ஃபாஸ்ட் பண்ணா கூட அதுவும் ஹாட் டைம், இப்போ தமிழ்நாடுல February to October ஹாட்டா இருக்கிற டைம், அந்த டைம்ல பண்றீங்கன்னா டெஃபினட்டா தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன் இல்லைன்னா கிராம்ஸ் வரும், ஃபெயிண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால அதையும் ஜாகிரதையா பார்த்துக்கணும். இதை நம்ம கடைப்பிடிக்கணும். ஸோ ஃபாஸ்டிங் என்ன டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ண போறீங்க, யார் பண்ண போறீங்க, உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டா கட்டாயம் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்காங்க. இப்போ சில பேர் நிறைய மருந்து எடுத்துக்கிறாங்க. அதான் டயபெட்டிஸ்க்கும் எடுத்துப்பாங்க, கொலஸ்ட்ரால்க்கும் எடுத்துப்பாங்க, பிபிக்கும் எடுத்துப்பாங்க, ஸ்லீப்பிங் டோஸும் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க, சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் பண்றது அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மருந்து எடுக்கிறாங்க சைக்காட்ரிக் இஷ்யூஸ்க்கு. அவங்க நிறைய அந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணா இது ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆட்டிசம், ஸ்பாஸ்டிசிட்டி இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் இல்லை பெரியவங்க, அவங்களுக்கும் ஃபாஸ்டிங் தேவையில்லை. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, லாக்டேஷன், குழந்தை தாய்ப்பால் கொடுக்கணும், இவங்களுக்கு ஃபாஸ்டிங் தேவையில்லை. ரொம்ப வயசானவங்க, இவங்க சாப்பிட்றதே ரொம்ப குறைவு, இவங்களை ஃபாஸ்டிங்ல போடக்கூடாது. ஸோ யார் ஃபாஸ்டிங் பண்ணலாம்? ஓவர் வெயிட் இருக்கிறவங்க, 20 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, நார்மல் ஹெல்த் இருக்கிறவங்க, மருந்தெல்லாம் எதுவும் ஜாஸ்தி எடுத்துக்காதவங்க, அவங்க மெடிக்கல் ஹெல்ப் இல்லாத கூட ஃபாஸ்டிங் எடுக்கலாம். பட் ஏதாவது ஒரு காரணத்துக்கு மருந்து எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டா டாக்டர் கன்சென்ட், டயட்டிஷியன் கன்சென்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய எக்ஸசைஸ், சைக்கிளிங், மவுண்டனியரிங், ஹைக்கிங், ஸ்விம்மிங், இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணா கூட 120 சூரிய நமஸ்காரம். இது ஃபாஸ்டிங் அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபாஸ்டிங் பண்றது நம்மளுக்கு உள்ள போற கேலரியே ரொம்ப குறைவு. அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் அட்வைசபிள் கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ், டம்பல்ஸ் எடுத்து வெயிட்டை தூக்குறது, ஜிம்ல போய் இந்த ப்ரெஸ் எல்லாம் பண்றது, லெக் ப்ரெஸ், அதெல்லாம் உங்க பாடி வெயிட்டை விட ஜாஸ்தி, இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா ஃபாஸ்டிங் போது ஹை எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது.
ஏன்னா பாடிக்கே இன்னஃப் எனர்ஜி இல்லை, நீங்க வந்து அதை ரொம்ப ஜாஸ்தி பண்ணக்கூடாது. மைல்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு 10-20 மினிட்ஸ் வாக் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு லைட் எக்ஸசைசஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. பட் ரொம்ப இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபாஸ்டிங் யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்தெந்த விதம் பண்ணணும், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பேசினோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.